ஓம் சாந்தி. குட் மார்னிங் எல்லாருக்கும். இந்திய முரளியில பாபா என்ன விளங்கப்படுத்துறாருண்டா, ஸ்பெஷலா யோகாவுக்கு இருக்கணுமா, நடக்கக்குள்ள வேலை செய்யக்குள்ள என்ன செய்யக்குள்ள என்ன நினைவு செய்யலாம். சில நேரங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சருக்கு எப்படி நினைவு செய்யறன்று கேட்கினா, இதால பாபாவுக்குள்ள அதிக அன்பு இருந்தா என்ன வேலை செய்யக்குள்ளே என்ன செயல் செய்யக்குள்ளே இந்த ஞான் முரளின்ற மெசேஜை பார்த்தீங்கன்னா, செயல்கள் செய்யக்குள்ள நினைவு செய்கிறத பயிற்சி பண்ணுங்க. இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாபா திருப்பி திருப்பி இன்னைக்கு சொல்றார், நினைவு செய்யக்குள்ள நடக்கக்குள்ள செயல்கள் செய்யக்குள்ள இதை பயிற்சி செய்யுங்க. இப்ப நீங்க டிரைவ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்? அப்ப யோகா செய்ய முடியாது, அப்படித்தானே? அப்ப நீங்கள் என்ன செயல் செய்யக்குள்ளே என்ன கர்மா செய்யக்குள்ளே தந்தைய நினைவு பயிற்சியை செய்யுங்க. நாங்க இருந்து கொண்டு முயற்சி செய்வோமா? உண்மையா பார்த்தீங்கன்னா பாபா மதுபன்ல கூட டைரக்ஷன் கொடுக்கல, அமிர்த வேளையில நடந்து செய்ய. ஆனா இருந்து யோகா செய்யறதுக்கு அந்த சொல்லியிருக்கிற அமிர்த வேளையில ஒரு மடத்தியாலம் அமிர்த வேளையில செய்யக்குள்ள இருக்கிறது ஓகே. ஆனா மற்ற நேரங்களில் ஒவ்வொரு முழு நாளும் நீங்கள் கர்ம யோகியாக செயல்கள் செய்யக்குள்ள பயிற்சி செய்யலாம். எங்களுடைய முக்கியமான பயிற்சி கர்ம யோகியா இருக்கிறது தான். எப்படி அந்த கர்ம யோகம் சாதிக்கலாம்? பிரம்மா பாபா கடைசி நாள் பாபாவுன்ற கடைசி நாளை செக் பண்ண அவர் கடிதம் எழுதினார், முரளி வாசிச்சார், கிளாஸ் செய்தார். சந்திரஹாசா இங்கவா இந்த இடத்துல நீ செய்ய வேணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கிறார் மெடிடேஷன் ஹால் காட்டுறதுக்கு. கடைசி நாள் கூட பாபா எல்லாருக்கும் எல்லா டைரக்ஷன்ஸும், அதாவது வழி இந்த இது செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். 69 எங்கட 69 பெரிய ஹோல்டு பார்த்தீங்கன்னா 60 ஹிஸ்டரி ஹோல். அந்த காலத்துல ஆனா தவம் அவ்வளவு சக்திசாலியா இருந்துச்சு. பாபா அஞ்சலிக்காகி அவ்வளவு சக்காஷ் கொடுத்த சேவை அவ்வளவு மல்டி மில்லியனாக பெருசாகிச்சு. பாபா இன்றைக்கு நேற்று தீப்தி என்ன கூட்டிக்கொண்டு போன பவனுக்கு எவ்வளவு இந்தியன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்துருச்சுன்னா, பிரதர்ஸும் வந்துருந்துச்சுன்னா, யூகேல இருந்து லேபர் பார்ட்டில இருந்து மேல வந்துருந்துச்சுன்னா, அவர் கதைச்ச போது அவர் இந்தியாவை அவ்வளவு மகிமை பண்ணினார். இப்படி நடந்துச்சு அப்படி நடந்தது. இவ்வளவு ஆன்மீகத்துல இருக்கணும், பிரம்மகுமாரிய பாருங்க இவ்வளவு பெரிய சேவை செய்துன்னு இருக்கணும். இந்த மாதிரி அந்த வந்தவர் எங்களை புகழ்ந்தார். இதை கேட்கக்குள்ள எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை பிரம்மகுமாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார். பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ் பற்றி அடிக்கடி சொன்ன சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் கூட பார்த்தீங்கன்னா
பிரம்மகுமாரியை பற்றி அவ்வளவு புகழ்ந்து பெருமைப்படுத்தினார். இது அலன் பாபா சொல்லியிருக்கிறார். நேரம் வந்துட்டது. எப்படி நாங்கள் கர்மயோகியாகிறது என்ன மாதிரி? இன்றைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. ஹிந்தியில ஃப்ரைடே என்ன சொல்லுவீங்க? சுக்கிரவாரம் சொல்லுவீங்க. சுக்ரியாண்டால் நீங்கள் நன்றி செலுத்துறதுக்குரிய நாள். சுக்ர் தேங்க்ஸ் பண்றது, நன்றியுணர்வு தெரிவிக்கிறது. ஆழமாக நீங்கள் அந்த நன்றி உணர்வை பாபாவுக்கு தெரிவிக்கணும். பாபா தேங்க்யூ பாபா, நீங்க எங்களை அவ்வளவு தூய்மையான குழந்தைகளாக்குறீர்கள், அவ்வளவு ஞான ரத்தினங்களை தாரீங்கள், என்ன ஒரு செயல் கர்ம நல்ல செயல்களை செய்யறதுக்கு என்ன உருவாக்கி இருக்கின்ற கோடி கோடி நன்றிகள். இந்த மாதிரி எப்பவுமே அப்பாவுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கணும். இதுவே யோகம்தான். செயல்களை செய்யக்குள்ள இப்படி நினைக்கிறேன். இதுதான் ஒவ்வொரு செயலும் பாபாவை நினைச்சு செய்யக்குள்ள அது கர்ம யோகியாகுது. பிளஸிங் கேட்ட நீங்களா? பாபா தான் எல்லாமே செய்கிறார் என்றதை நாங்கள் அவையில் உணர்வினோம். நான் அது ஜஸ்ட் அ கருவிதான். அவருடைய மடியில, அன்பின் மணியில இருக்கிறேன். இதுதான், இப்படித்தான் நான் நன்றி உணர்வை தெரிவிப்பது. ஒருக்கா ஒரு பணக்கார ஆள் என்ன மாதிரி யோகி, நல்லா யோகம் பாபாவோட தொடர்பு இருந்துச்சுது. அப்ப அவர் அவருக்கு இறைவனை நல்லா லேசா அறியக்கூடிய இருந்துச்சுது. மெசேஜை கொடுக்கக்கூடியாவும் அவர்கிட்ட இருந்து மெசேஜை கொண்டு வரக்கூடியாவும் இருந்துச்சுது. நீங்கள் பாபாவோட நல்ல சுப்ரீம் அத்தாரிட்டியோட தொடர்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்கள்ட்டு ஒரு ஆள் கேட்குது. என்ன மெசேஜ்னு கேட்குற? இந்த மெசேஜ் என்னண்டா அவருக்கு சொல்லுங்கோ, எனக்கு பணக்கார ஆத்மா எனக்கு நிறைய கிடைச்சிருக்குது, போதுமான அளவு கிடைச்சிருக்குது, எனக்கு இனி வேண்டாம். அவருக்கு சொல்லுங்க, நீ எனக்கு வேண்டாம்ட்டு, ஒன்றுமே வேண்டாம்ட்டு சொல்லுங்க. அப்ப அவர் அதை கொண்டு போய் பாபாவுக்கு சொல்லி போட்டு வந்தார். இன்னொரு கொஞ்ச நேரத்தால இன்னொரு ஏழை பக்தர் வந்தார். நீங்க நல்ல ஒரு மெசஞ்சர் தெரிஞ்சு கொண்டுச்சு, என்னுடைய மெசேஜை கொடுக்குறீங்களா அவர் பரமாத்மாவுக்கு? ஓம். அவருக்கு சொல்லுங்க, உங்களுடைய எல்லா குழந்தைகளும் சரியா ஒரே மாதிரி தான் இருக்கணும். அவரை பாருங்க, முந்தின ஆளை, எனக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, காசு இல்லை. ரெண்டு பேருமே உங்களுடைய குழந்தை தான். எனக்கும் ஏதாவது ஒன்று திரைச்சலி சொல்லுங்க. ஆக உடுப்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது போடுறதுக்கு. அப்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பணக்கார பக்தர் வந்தார். சொன்னீங்களா கடவுளுக்கு சொல்லிச்சு? என்ன சொன்னார் கடவுள் கேட்கிறேன். கடவுள் சொன்னார், இந்த பரமாத்மா சொன்னார், அவருக்கு சொல்லுங்க, ஒருவருக்கு எந்த விதமான நன்றி உணர்வும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணுங்க சொல்லி சொல்லுங்க. அப்ப நான் கொடுக்கறத நிப்பாட்டுவேன். அது எப்படி நான் அப்படி நிப்பாட்டுறது? எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறார் அவர். என்னுடைய மனசுல இருந்து அது அப்படியே அந்த நன்றி உணர்வு வருகுது. நான் சொல்லாம இருக்க முடியாது. அப்படின்டா நீங்க நன்றி உணர்வு சொல்லாட்டி நான் தாரத நிப்பாட்ட மாட்டேன். கொஞ்ச நேரத்தால அந்த பக்தர் வாரார், அந்த ஏழை பக்தர் வாரார். நீங்க மெசேஜ் சொன்னீங்களான்னு கடவுளுக்கு சொன்னீங்களா கேட்கிற. என்ன சொன்னார் அவர்னு சொல்லி கேட்க, அவர் சொன்னார், அவருக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும்
இறைவனுக்கு நன்றி உணர்வு சொல்லுங்க. அப்ப நீங்க உங்களுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்க வேண்டும். அப்போ உடனே அந்த இளை பக்தர் என்ன சொன்னார், எனக்கு என்ன அவர் தந்திருக்கிறார், நான் அவருக்கு நன்றி உணர்வா இருக்கிறதுன்னு கேட்கிறேன். எனக்கு சாப்பாடு இல்லை, இருக்கிறதுக்கு வழி இல்லை, பணம் இல்லை, ஒரு ஷர்ட் மட்டும், இந்த உடுப்பு மட்டும்தான் இருக்கு. உடனே ஒரு காத்து வந்து அந்த ஷர்ட்டை அப்படியே பறக்க செய்துட்டுது. அந்த ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு போயிட்டுது. இந்த மாதிரி அப்ப நன்றி உணர்வு இதால தான் பாபா சொல்றார், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கர்ம யோகியா இருக்க வேணும்னா இந்த ஃபார்முலாவை, இந்த சூத்திரத்தை அப்ளை பண்ணுங்க. சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மனதளவில் எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் தேங்க்யூ நன்றி நன்றின்னு சொல்லிக்கணும். எப்படி ராம் ராம்னு சொல்லிக்கணுமோ, ஓம் சாந்தின்னு எப்படி சொல்கிறோமோ, அதை வந்து சாதாரணமாக வாயிலிருந்து வர வார்த்தை மாதிரி. அதில் வந்து உண்மையாக நீங்கள் அந்த அமைதியா ஓம் சாந்தின்ற உணர்வை கொடுறீங்களா? குல்சாதாதி ஒருக்கா கேட்ட அந்த ஃபேமிலியில் நானும் அங்கே இருந்தேன். உண்மையாக நீங்கள் சொல்லுங்கோ, எப்போ இருந்தாலும் நீங்கள் ஓம் சாந்தி சொல்லக்குள்ள நீங்கள் பாயிண்ட் ஆஃப் லைட் ஆகுறீங்களா என்று கேட்டேன். யாருண்டாலும் இருந்தால் கையெழுத்தும் கொண்டிருக்கிறோம். ஒருத்தருமே கையெழுத்தல்ல. ஏனென்று சொன்னால் அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாகிட்டு. அதால தான் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேணும், மனசுல இருந்து ஆழத்துல இருந்து பாபாவுக்கு நன்றி உணர்வு சொல்றது. நீங்களே செக் பண்ணுங்க உங்களை. நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன்னா, அப்ப நான் அந்த மாதிரி சொல்லக்குள்ள என்னுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வடியும். நாங்க உண்மையான யோகிகளாகணும். ஏன்னா பாபா அடிக்கடி சொல்வார், எனக்கு உண்மையான குழந்தைகளை தான் பிடிக்கும். உண்மை சொல்ற குழந்தைகளை பிடிக்கும். அன்பின் அடையாள குழந்தைகள். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மயோகி ஆவதற்கு பாபாவுக்கு எப்பவுமே நன்றி உணர்வு சொல்லுங்கோ, நன்றி உணர்வா இருங்கோ. ரெண்டாவது ட்ரஸ்டியாக இருங்கோ. நீங்க வந்து ட்ரஸ்டியா இருக்கக்குள்ள முக்கியமான தடை என்னன்னு பார்த்தா நான் என்ற விஷயம். அப்ப எப்பவுமே ட்ரஸ்டியாக்குல நான் பாபா பாபான்னு சொல்லக்க பாபா, அப்ப பாபான்ற வேலை செய்யக்குள்ள இயல்பாகவே பாபாவை நான் நினைப்பேன். ஒவ்வொரு நேரமும் நான் பாபாவை நினைக்கக்குள்ள வேலைகள் செய்யக்குள்ள நான் ட்ரஸ்டி என்று சொல்லக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பற்று இல்லாம போகும். நான் வந்து என்னுடைய செயல்களை, என்னுடைய சேவையை ஒழுங்கா செய்யக்கூடியா இருக்கு. இதுதான் ஒரு விதமாக நான் ட்ரஸ்டியாக இருக்கிறதுக்கு பயிற்சி. இது யாருடைய உடம்பு? பாபாவுடைய உடம்பு. அப்படி நான் நினைக்கக்குள்ள இயற்கையாகவே எனக்கு அந்த ஆத்மா உணர்வு வரும். பாபா எனக்கு இந்த உடம்ப சேவைக்காண்டி தந்திருக்கிறேன். அப்ப இயல்பாக நான் வந்து பற்றற்ற பார்வையாளராகுவேன். ஒரு வருத்தம் ஏதாவது வந்தா கூட, யாருடைய உடம்பு இது கஷ்டப்படுது? பாபாவினுடைய உடம்பு. அப்ப அந்த நோய், இப்ப அந்த பெயின் யாருக்கு வெறும் எனக்கு இல்லை, பாபாவுக்கு தான் அந்த வந்து போகும். எனக்கு ஒருக்கா பெரிய ஒரு எக்ஸாம் வந்துச்சுது. ஒரு ராஜயோகி பாணிபத்துக்கு வந்தார். அவர் சொன்னார், பிகஸ்ட் பெரிய எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்பு வந்து வருத்தங்களுக்குள்ள போக்குள்ள, சீரியஸான வருத்தம் போக்குள்ள அந்த நேரம்தான் எவ்வளவு நீங்க பற்றற்று பாபாவை நினைக்கலாம்ன்றதை பார்க்கணும். அப்போ ஒரு நாள் பாபா ரூம்ல நான் இருந்து, அப்ப இது வந்து என்ன சொன்னாருண்டா, கர்மயோகம் செய்யக்குள்ள எப்படி கர்ம சுமையிலேருந்து வெற்றி அடைகிறாண்டு. இப்போ நான் போய் பாபான் ரூம்ல இருந்து எனக்கு ஒரு முதலாக எனக்கு காய்ச்சல் வந்துச்சுது. எனக்கு வருத்தம் இல்லைன்னு சொன்னேன்.
சும்மா சும்மா காய்ச்சல் இல்லை, 104 105க்கு வந்துச்சு காய்ச்சல். அப்ப பாபா என்ன சொல்ற, நீ வந்து என்ன அதை கேட்ட வரவழைச்ச வந்துச்சுது. அப்ப கர்ம யோகவா கர்ம போகாண்டு பாருங்க. சரளா பெஞ்சி வந்து அந்த அவ வந்து கூப்பிட்டா 4 டாக்டர்ஸ். ஒரு மாசத்துக்கு கீழே போகவே இல்லை. 104 105 106க்கும் போறேன். அப்ப சில ஆக்கள் நான் போறேன், இந்த உடலை விட்டு போறேன். பகல் நேரத்துல எனக்கு சக்தி வந்துச்சுது. பாபாவுக்கு நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, எப்படி இதுல இருந்து வெற்றி அடைறது, கர்ம சுமையே எப்படி நான் கர்ம யோகத்தால வெற்றி அடைந்த கேட்ட கேள்விக்கு எனக்கு பெரிய ஒரு டெஸ்ட் பேப்பர். அப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். அந்த அந்த நேரத்துல எனக்கு வந்து என்னுடைய யோகா மிக நன்றாக இருந்துச்சு. நான் வந்து எப்பவுமே பாபாண்ட மடியில இருந்தேன். என்னுடைய உடம்பு வருத்தத்துக்குள்ள போகல, பாபாண்ட உடம்புக்கு நோன்னு சொல்லி நான் அந்த உணர்வுல இருக்கக்குள்ள நான் எப்பவுமே பாபாண்ட மடியில மேல பிறந்தாமத்தேன். அப்ப டெம்பரேச்சரை, அதாவது வந்து காய்ச்சல் டெம்பரேச்சரை பார்க்கக்குள்ளதான் 104 105 இருக்கும். ஆனா எனக்கு எந்த விதமான நோவும் இருக்குல்ல. இது முடியும். அப்ப நீங்க வந்து ட்ரஸ்டியாக இருக்கக்குள்ள நீங்க எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருப்பீங்க. பாபா உங்களுக்கு விருப்பம்னா என்ன, நீங்க தாராளமா என்ன கொண்டு போகலாம். நான் இன்னொரு சேவைக்கு போக எனக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நான் முழுமையாக என்னை அர்ப்பணிச்சு விட்டேன். எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அப்ப ஒரு மாசத்துக்கு பிறகு 86, இது 1986 நடந்தது. இப்ப மட்டும் எந்த காய்ச்சலும் வரல. அப்ப நான் ட்ரஸ்டியா இருக்கக்குள்ள தொடர்ந்து நீங்க ட்ரஸ்ட் நினைவில் இருக்கலாம். அடுத்தது செய்பவரும் செய்விப்பவரும் அவர். நானாக ஒரு கருவிதான். அப்ப இப்ப எல்லாம் நான் அவருக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேனோ மற்றவர்களுக்கு சொல்லுங்க, இது எல்லாருமே சேர்ந்து செய்கிற சேவை என்று. நிறைய சிஸ்டர்ஸ் இங்க வேலை சேவை செய்யினான். அல்கா சிஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஜெயந்தி தீதியின் மெயில்ஸை வந்து அனுப்புறா. நிறைய பாபாண்ட சேவை செய்யற. ஆனா சிம்பிளா இருக்கிறா. அற்புதம். ஒவ்வொரு சகோதரிகளும் பாபாவுக்காண்டி நிறைய செய்தொன்றிருக்கிறான். ஆக கருவியலாக இருக்கிறான். இதுதான் யோகி வாழ்க்கை. இதுதான் யோகி வாழ்க்கை வாழ்றார். செய்பவரும் செய்விப்பவரும் அவர். நான் ஒரு கருவி, நான் ஒரு தரகராக இருக்கிறேன். இப்படி இருக்கக்குள்ள தொடர்ந்து அந்த யோக நிலையில நாங்க இருக்கலாம். பாபாவை மறக்க மாட்டோம். இதால நீங்களும் என்ன, நீங்கள் இணைந்த ரூபத்தில் இருக்கணும். அடுத்தது உள்சாதாதி கம்பைண்டா இணைந்த ரூபத்தில் இருக்கணும். ஆப்ரேஷனுக்கு போக்குள்ள அந்த மாதிரி இருந்தா. அப்ப அதே மாதிரி நாங்களும் இணைந்த சுரூபத்தால இருக்கணும். ஒன்றாக வாழுகிறோம், ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக கேட்கிறோம், சேவை ஒன்றாக இணைந்து செய்கிறோம். இந்த மாதிரி அவரோட இணைந்த ரூபத்துல இருக்கிறது. எப்படி பிரம்ம பாபா இருந்தாரோ, பாபா எப்பவுமே என்னோட இருக்கிறார். நானும் பாபாவும். நீங்க அந்த மாதிரி இணைந்த ரூபத்துல இருக்கிறீங்கன்னா இப்போ பாபாவோட எப்பவுமே ஏதோ ஒண்ட பரிமாறி கொண்டிருப்பீங்கள். எப்பவுமே பாபாவை நினைப்பீங்கள். யார் என்னோட இருக்கிறார்? 1000 தடவைகள் பாபா என்னோட இருக்கிறார். நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? ஒரு மினிஸ்டர் இப்படித்தான் நாங்க சொன்னோம், எப்பவுமே திருப்பி திருப்பி சொல்லுங்க, நினையுங்கோன்னு சொன்னோம். 1000 தடவைகள் பாபா உங்களோட இருக்கிறார், 1000 கரங்களோட. அப்ப அது வந்து அவருக்கு பதிஞ்சிட்டுது.
அவர் அசம்பிளியில எத்தனையோ அசம்பிளி, ஆயிரக்கணக்கான அசம்பிளியில 1000 தடவைகள் 1000 கரங்கூட பாபா இருக்கிறான்ற மாதிரி அவர் சொல்ல துவங்கினார். இதுதான் அந்த போதையூற்ற விஷயங்கள், இன்டாக்சிகேஷன் தந்தையோட தொடர்பில் இருக்கிறது. இதுதான் கடைசி நாள் என்னுடைய. எப்பவுமே சாட்டை வையுங்கள், எப்பவுமே அட்டென்ஷன் வையுங்கோ, சாட்டை வையுங்கோ. அப்போ செக்யூரிட்டி நான் பார்க்குறேன் குளோபல் ஹவுஸில் எப்பவுமே இருக்கிறேன். அப்போ அட்டென்ஷனாகவும் இருக்கிறேன், அதோட நேரம் செக்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நானும் ஒவ்வொரு மனத்தியாலமும் என் மனசுக்கு புத்திக்கு ஏதாவது வேலை கொடுக்குறேன்னா, சும்மா இருந்தால் அந்த சும்மா இருக்கிற புத்திக்கு என்ன பிசாசு வேலை செய்யும்னு சொல்கிறது. அப்போ எப்போவுமே நான் என்னுடைய மனசை பிஸியாக வச்சுருக்கணும். ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். அந்த ஒரு மனத்தியாலத்துக்கு பிறகு நான் அதை செய்தேனான்னு செக் பண்ணணும் இந்த மனத்தியாலத்தில். இதுதான் இந்த சார்ட் வைக்கிறது. ஒவ்வொரு மனத்தியாலம் நினைவுக்கு இரவிலையும் செக் பண்ணணும், எவ்வளவுக்கு நான் அந்த நினைவை வச்சிருந்தேன். இதுதான் உண்மையான அந்த செக்கிங். கொசி பண்ற பிள்ளைகள் என்ன சொல்லினோம், ஓ நான் செய்த நினைக்கிறோம் சொல்லினோம். ஆனா செக் பண்ணாம நீங்க சொல்ல முடியாது. அப்போ எப்பவுமே செக் பண்ணணும், அட்டென்ஷன் வைக்கணும். அப்ப சரியான யோகியாக முடியும். 8 மணி மட்டும்தான் நான் நிப்பாட்டணும். நான் இன்றைக்கு இல்லை, உங்கள் டெய்லர்கிட்ட இருந்து விட போடுறேன். இன்றைக்கு கோம்பிரிட்ஜுக்கு போகிறேன், அதுக்கு பிறகு சவுத் ஹோலுக்கு போகிறேன், நாளைக்கு மார்னிங் குவன்காண்டிக்கு போகிறேன், அதுக்கு பிறகு லெஸ்டருக்கு போகிறேன், வூல்வர்ஹாம்ப்டனுக்கு, அதுக்கு பிறகு ஹவுன்ஸ்லோக்கும் போயிட்டு நைட்டு இரவு வந்து அடுத்த நாள் விடிய 6 மணிக்கு என்னுடைய பயணம் இந்தியாவுக்கு போகிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவார். எல்லாருக்கும் சுக்ரியா, அதாவது நன்றி சொல்கிறேன். எல்லா டீமுக்கும் நன்றி. அபீனாபேன், அல்காபேன், தீப்திபேன், எல்லாருக்கும் சாருபேன், எல்லோரும் என்ன வந்து பிஸியாக வச்சிருந்துச்சுதான். ஒவ்வொரு இடத்துக்கு எங்கெல்லாம் நான் போகிறேனோ 5 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருந்தேன். பிரான்ஸ், ஜெர்மன், இட்டாலி, ஹாலண்ட். எங்கே நான் போனாலும், இந்தியாவில் என்றாலும் எங்கே என்றாலும், நான் எப்போவுமே அவளுக்கு சொல்கிறது, எனக்கு சைட் சீயிங் பார்க்குறதுக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை. பாபாண்ட சேவைக்கும் மட்டும்தான் வாரேன். பாபாண்ட சேவையில் என்னை வந்து பிஸியாக வச்சுருங்க, அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு. இதைத்தான் நான் சொல்கிறது அவளுக்கு. இங்கே எல்லோருமே என்னை வந்து பிஸியாக வச்சுருந்தீங்க, எல்லோருக்கும் மிக நன்றி. அது மட்டுமில்லை, உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். எங்கே ஜிஆர்சி பானிபத்துன்ற இடத்துக்கு. அந்த பானிபத்தில் பெரிய ஜிஆர்சி லண்டனுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, இப்போ ஜிஆர்சி பானிபத்துக்கு வாங்கொண்டு உங்களை அன்போடு அழைக்கிறேன். 2 மணித்தியாலம் டெல்லியிலிருந்து 10 ஏக்கர் நிலப்பகுதியில் கட்டப்பட்டிருக்குது. தாதி சந்திரமணி பீஸ் இது இருக்குது. தாதி ஜானகின்ற பாசிட்டிவ் ஹெல்த் கேர் ஒன்று இருக்குது. 70 வருத்தக்காரர்கள் அதில் நான் ட்ரீட் பண்ணினேன். 1 ஏக்கரில் குல்சா கார்டன், குல்சா தாதின்ற நினைவார்த்தமாக மனோகர் தாதின்ற மனதில் மெடிடேஷன் ஹோல தாதி மனோகர்ன்ற பேரில் வச்சிருக்கிறோம். அடுத்தது பிரகாஷ்மணி தாதின்ற பிரகாஷ்மணி ரெசிடென்சியல் ஹோம்ன்றது இருக்கிறதுக்குரியது. இன்னும் 150 அறைகள் கட்ட இருக்கிறோம் மன்மோகினி தீதின்ற நினைவில். எல்லாருக்கையும் வரவேற்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி.